பதிலின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனித்தன்மை தெரிய வருவதுடன் அவர்கள் எத்தகைய மகத்தான பண்புள்ளவர்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் அருளிய இம்மறைவான உதவியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனம் மிகவும் நிம்மதியடைந்தது. தொடர்ந்து மக்காவை நோக்கி பயணமாகும் போது நக்லா என்ற பள்ளத்தாக்கில் சில நாட்கள் தங்கினார்கள். பாதி நக்லாவில் தங்குவதற்கு வசதியான தண்ணீரும் செழிப்பும் உள்ள அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா என்ற 2 இடங்கள் இருந்தன. இவ்விரண்டு இடங்களில் குறிப்பாக எந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள் என்பதற்கு சரியான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்விடத்தில் தங்கியிருக்கும் போது சில ஜின்களை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தான். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. இந்த ஜின்களை பற்றி குர்ஆனில் 2 இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒன்று அஹ்காஃப் எனும் அத்தியாயத்தில், நபியே, இந்த குர்ஆனை கேட்கும் பொருட்டு ஜின்களில் சிலரை நாம் உங்களிடம் வருமாறு செய்து அவர்கள் வந்த சமயத்தில் அவர்கள் தங்கள் மக்களை நோக்கி, நீங்கள் வாய் பொறுத்து இதனை கேட்டுக்கொண்டிருங்கள் என்று கூறினார்கள். இது ஓதி முடிவு பெறவே தங்கள் இனத்தார்களிடம் சென்று அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். அவர்களை நோக்கி, எங்களுடைய இனத்தவரே, நிச்சயமாக நாங்கள் ஒரு கிதாபை செவியிற்றோம். அது மூசாவுக்கு பின்னர் அருளப்பட்டிருக்கின்றது. அது தனக்கு முன்னுள்ள கிதாபுகளையும் உண்மைப்படுத்துகின்றது. அது சத்தியத்திலும் நேரான வழியிலும் செலுத்துகின்றது. எங்களுடைய இனத்தாரே, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர்களுக்கு பதில் கூறி அவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். துன்புறுத்தும் வேதனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 46 வசனங்கள் 29 31 வரை. மற்றொன்று ஜின் என்னும் அத்தியாயத்தில், நபியே, நீங்கள் கூறுங்கள், வஹீன் மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது, அதாவது இறைச்செய்தி மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக ஜின்களில் சிலர் இந்த கிதாபை செவியுற்று தங்கள் இனத்தார்களிடம் சென்று அவர்களை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் மிக்க ஆச்சரியமான ஒரு குர்ஆனை செவியுற்றோம். அது நேரான வழியை அறிவிக்கின்றது. ஆகவே அதனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். இனி நாங்கள் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் இணையாக்க மாட்டோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 72 வசனங்கள் 1 15 வரையை பார்க்க, ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து குர்ஆனை கேட்டு சென்றனர். இதனை இந்த வசனங்கள் மூலம் அல்லாஹ் அறிவித்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதற்கு முன்பு இது அவர்களுக்கு தெரியாது. இதுதான் ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த முதல் முறையாகும் என்பது நமக்கு தெரிய வருகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பல முறை வந்திருக்கிறார்கள் என்பதும் வேறு சில அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. இது உண்மையில் அல்லாஹ்வின் மறைவான பொக்கிஷத்திலிருந்து அருளப்பட்ட மகத்தான உதவியாகும். தன்னை தவிர வேறு எதுவும் அறிந்து கொள்ள முடியாத அவனுடைய படையை கொண்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தான். மேலும் இது தொடர்பாக இறங்கிய வசனங்களில் நபி அவர்களை அழைப்பு பணி வெற்றியடையும் என்பது நற்செய்திகளும் இருந்தன. இப்பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியும் அவர்களை அழைப்பு பணி வெற்றியடைவதை தடுத்திட முடியாது என்று அந்த வசனங்கள் மிக உறுதியாக அறிவித்தன. எவன் அல்லாஹ்வை பக்கம் அழைப்பவர்களுக்கு பதில் கூறவில்லையோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பான். தண்டனையிலிருந்து தப்ப அவன் பூமியில் எங்கு ஓடிய போதிலும் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ்வை அன்றி பாதுகாப்பவர் அவனுக்கு ஒருவரும் இல்லை. அவனை புறக்கணிக்கும் இத்தகையவர்கள் பகிரங்கமாக வழிகட்டில் தான் இருப்பார்கள். நிச்சயமாக நாம் பூமியில் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாது என்பதை, பூமியிலிருந்து ஓடி அவனை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதையும் உறுதியாக அறிந்து கொண்டோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 72 வசனம் 12. அல்லாஹ்வின் மாபெரும் இந்த உதவியால் மகத்தான நற்செய்திகளாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்திலிருந்து கவலை நீங்கியது, துக்கம் அகண்டது. மக்காவிற்கு செல்லும்பச் சென்று இஸ்லாமை பரப்புவதிலும் நிரந்தரமான அல்லாஹ்வின் தூதுத்துவத்தை எடுத்துரைப்பதிலும் தனது முந்திய திட்டத்தையே புதிய உற்சாகத்துடனும் துணிவுடனும் வீரத்துடனும் செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டார்கள். அப்பொழுது ஸைத் இப்னு ஹாரிஸா, நபியே, குறைஷிகள் உங்களை மக்காவிலிருந்து வெளியேற்றி இருக்க நீங்கள் இப்பொழுது எப்படி அங்கு செல்ல முடியும் என்றார். அதற்கு ஸைதே, நீங்கள் பார்க்கும் இந்த துன்பங்களுக்கு ஒரு முடிவையும்
நல்ல மகிழ்ச்சி தரும் மாற்றத்தையும் நிச்சயம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் அவனது மார்க்கத்திற்கு உதவி செய்வான், அவனது நபிக்கு வெற்றியை தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு தனது பயணத்தை தொடர்ந்து மக்கா அருகே வந்தவுடன் ஹிரா குகையில் தங்கிக் கொண்டு குஜா கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை அக்னஸ் இப்னு ஷுரைக்கிடம் அவர் தனக்கு அடைக்கலம் தர வேண்டும் என்று கூறி தூது அனுப்பினார்கள். ஆனால் தான் மக்காவாசிகளுடன் நட்பு கொண்டுவதாக இருப்பதால் அவர்கள் விரும்பாதவருக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது என்றார் அக்னஷ் கூறிவிட்டான். பிறகு சுகைல் இப்னு அம்ரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது அனுப்பினார்கள். அதற்கு தான் ஆமிர் கிளையைச் சேர்ந்தவன், எனவே காஃப் கிளையாருக்கு எதிராக என்னால் அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவன் மறுத்துவிட்டான். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்ஐம் தூது அனுப்பினார்கள். முத்ஐம் ஆம், நான் அடைக்கலம் தருகின்றேன் என்று கூறி தானும் ஆயுதங்களை அணிந்து கொண்டு தனது ஆண் பிள்ளைகள் மற்றும் கூட்டத்தாரையும் ஆயுதம் அலையச் செய்து காபாவுக்கு அழைத்து சென்றான். அங்கு 4 மூலைகளிலும் அவர்களை நிற்க வைத்து, நான் முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், அதனால் தான் உங்களை இங்கு அழைத்து வந்தேன் என்று அவன் அறிவித்தார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வர ஒருவரை அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவுடன் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வந்தார்கள். முத்ஐம் தனது ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு, குறைஷிகளே, நான் முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், உங்கள் எவரும் முஹம்மதை பழிக்க கூடாது என்று அழைப்பு செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு கஅபாவை வலம் வந்து 2 ரகாத்கள் தொழுதுவிட்டு தனது வீட்டுக்கு சென்றார்கள். அதுவரையிலும் முத்ஐமும் அவரது மக்களும் ஆயுதமேந்தி பாதுகாப்புக்காக நபி அவர்களை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அபு ஜஹல், நீ அடைக்கலம் மட்டும் அழைத்துள்ளாயா அல்லது முஸ்லிமாகிவிட்டாயா என்று முத்ஐமுடன் கேட்டான். அதற்கு, இல்லை, நான் அடைக்கலம் தான் அழைத்துள்ளேன் என்று முத்ஐம் கூறவே, சரி, நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் அடைக்கலம் கொடுக்கின்றோம் என்று கூறினான். ஆதாரம் இப்னு ஹிஷாம், ஜாதுல் மஆத். முத்ஐமின் இந்த செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு வைத்திருந்தார்கள். பத்ர் போரில் எதிரிகளில் பலர் கைதிகளாக ஆக்கப்பட்ட போது முத்ஐம் உயிருடன் இருந்து இந்த துர்நாத்தம் பிடித்தவர்களின் உரிமைக்காக என்னிடம் பேசியிருந்தால் அவருக்காக இவர்கள் அனைவரையும் நான் விடுதலை செய்திருப்பேன் என்று கூறினார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி.